ஓட்டு போட்டு வழியை காட்டு, ஓட்டு போட்டு வழியை காட்டு என்று சொல்லி மக்களாட்சி நெஞ்சில் நிறுத்து. பல்வேறு கல்லூரிகளில் நாங்கள் இந்த வாக்காளர் விழிப்புணர்வை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். உங்கள் கல்லூரி முதல்வர் சொன்ன மாதிரி நீங்கள் முதன்மையான கல்லூரி அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. 2 புதுமையான விஷயங்களை நீங்கள் அவ்வளோ நேரம் நின்று கலெக்டர் சாருக்காக வெயிட் பண்ணி அந்த ட்ரோன் ஷாட்டில் அந்த 100% ஓட் அப்படிங்கிற ட்ரோன் ஃபார்மேஷன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க தூத்துக்குடியில். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவதாக இந்த 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு நிமோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயுமே பெரிய விஷயங்களை நீங்கள் சிறியதாக எளியதாக சொன்னீங்கன்னா மைண்டில் டக்குன்னு பதிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால கரெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ திரு ஜாக்சனுடைய குறிப்பான வாழ்க்கை இந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் வரும் 23ஆம் தேதி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு லேசினஸும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் 100% வாக்களிப்பு அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் பொசிஷனாக இல்லாமல் நம்ம தூத்துக்குடியில் அதை அச்சீவ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற வைராகியத்தோட எல்லா விஷயத்துலையும் முதன்மையாக இருக்கிற விஓசி கல்லூரி இதுலேயும் முதன்மையாக இருக்கும் என நம்பி வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்வில் வாக்காளர் வாக்குரிமை எவ்வாறு பிற நாடுகளில் எல்லாம் அளிக்கப்படுகிறது, வாக்குரிமை எவ்வாறு பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நமது உதவி ஆட்சியர் அவர்கள் இங்கு பேசினார். அத்துடன் இந்த வாக்குரிமை பற்றியும் வாக்கு அளித்தலுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நமது மாணவர்கள் ஒரு வண்ணம் மிகுந்த ஒரு அற்புதமான அழகியல் தோய்ந்த ஒரு காட்சியினை ஏற்படுத்தியிருந்தார்கள். முதலாவதாக நீர், நெருப்பு, அத்துடன் சேர்த்து சூப்பர் ஹீரோவாக 2 சூப்பர் ஹீரோவோடு சேர்ந்து எல்லோருக்கும் சூப்பர் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் ஆகியோரையும் மிக அற்புதமாக ஒரு காட்சிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 3% பேர் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். மாநில அரசு அப்படின்னு ஒரு அரசு இருக்கும், அந்த இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதில் வெறும் 3% பேர் ஓட்டு போடலாம். யார் அந்த 3% பேர்னா பெரிய அளவிற்கு நிலம், சொத்துக்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நில சுவாந்தார்கள், அத்துடன் சேர்த்து பெரிய வசதி படைத்த வரி செலுத்தக்கூடிய பெரும் செல்வந்தர்கள், இவங்க மட்டும் ஓட்டு போடலாம் அப்படின்னு அதிகாரம் கொண்டாங்க. நம்மளுக்கு அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த மக்களாட்சியை போற்றும் விதமாக ஒரு வாக்காளர் உறுதிமொழியை நாம் எல்லாம் எழுந்து நின்று எடுத்துக்கொள்ளலாம். மாறாத பற்றும் அதன் இந்திய குடிமக்களாகிய நாம் நேர்மையான என உளமாற உறுதி கூறுகிறோம். நடைபெறவிருக்கும் தூண்டுதல்களுக்கும் ஆட்படாமலும் எமது ஜனநாயக கடமையான வாக்கினை பதிவு செய்வோம் என மனப்பூர்வமாக உறுதியளிக்கிறோம். நன்றி.